வாங்க. நல்ல மழை, மோடம், மழை தூறுது. மோடமாக இருக்கிறதுனால குளிராகவே இருக்குல்ல. எனக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு தெரில. ஏன்னா வீட்டுக்குள்ளாவே இருக்கிறது இல்லை. சாயந்தரம் 4 மணி ஆகிட்டாவே பனி இறங்க ஆரம்பிச்சிருது நல்லா. ஆனால் இன்றைக்கி தூறிட்டு மழை பெஞ்சிட்டு லைட்டாக தூறிட்டு இருக்கா. நிறைய இன்றைக்கி வந்து ஒரு 5-6 முறை டிக்கஷன் போட்டு குடிச்சிட்டுங்க. ஜில்னஸ், அவ்வளோ ஜில்னஸ்ஸு. தலைக்கு ஆயில் வச்சு குளிச்சதுக்கும் அதுக்கும் அது கால் வேறு நல்லா இழுத்து பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதனால் சூடு பண்ணி அதை வந்து மல்லித்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மல்லித்தூள் கொஞ்சோண்டு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் டீ தூள் எல்லாமே, இஞ்சி பொடி எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு, கொஞ்சம் ஓமம் எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுட்டுங்க. கொதிக்க வச்சு இது நிறைய இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன். இது நிறையா கொதிக்க வச்சு பாருங்க என்ன இருக்குது டிக்கஷனு. சூடு பண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தேன். குளிர் அந்தளவுக்கு. எனக்கு வந்து குளிர்காலத்தில் ரொம்ப ஜில்னஸ்ன்னா முடியாது. அது காலையில் தலைக்கு ஆயில் வச்சு ஒரு 2-3 முறை ஆயில் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2-3 மணி நேரம் தலை நல்லா ஊறின உடனே நல்லா ஜில்னஸ் ஆகிடுச்சு. போயிட்டு அப்போமே அது எவ்வளோ பெரிய மழை பெஞ்சு காற்றடிச்சு இடி இறங்கினாலையும் அது எப்போவுமே வந்து ரொம்ப வருஷமாக நான் பச்சை தண்ணிலே குளிக்கிறது பழகிடுச்சு. அதனால் அதே பழக்கமாகிடுச்சு. ரொம்ப ஜில்னஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு டிக்கஷனை வச்சு குடிச்சிட்டே இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு. நம்ம எப்போயும் மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட்டி வச்சுட்டேன். நைட்டு வந்து தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு காலையில் அது அவன் ஆஃபீஸ் கிளம்புறதா இருந்தால் கூட அவன் தோசை தான் கேட்டு இருக்கிறான். சாப்பாடு சும்மா இவ்வளோண்டு தான் சாப்பிட்றான். அதனால் காலையில் வச்ச சிக்கன் குழம்பு அப்படியே இருக்குது. 1/2 kg வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சாலையும் அது நம்ம செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அது அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு வந்து பிடிக்கும். ஆனால் இந்த பிள்ளைங்க இன்னும் தம்பி வரல, வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அம்மா வந்துட்டேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு எனக்கு கால் பண்ணான். நானும் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் அப்படியே விட்டேன். இப்போ தூங்கிட்டு இருக்கான். மதியம் வரல, வரும்போதே சாப்பிட்டு வந்துருப்பானுங்களாட்டாங்குது. வச்சு குழம்பு அப்படியே இருக்குது. களி செஞ்சேன்ல, களி நான் சாப்பிட்டேன். இப்போ வந்து அதுக்கு அந்த கொஞ்சம் மாவு இருந்துச்சு. அந்த மாவு அரைச்சி எடுத்து கரைச்சி வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவில் சூடாக ஏதாவது சாப்பிட்லாம். இல்லை தயிர் வடை மாதிரி மீதியானா தயிர் வடை கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரவை. ஏன்னா நம்ம தோசை மாவு ஆட்டும் போது அது கொஞ்சம் மிக்சியில் போடும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் இலகுனா நம்ம இட்லிக்கு ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அரைப்பேன். ஆனால் அது கொஞ்சம் நம்ம அப்படியே போடும்போது எண்ணெய் இழுக்கும் அதிகமாக. அதனால் என்ன செஞ்சேன், கொஞ்சம் ரவை வந்து உடச்சி வச்சுருந்தேன். அந்த ரவை கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு ஒரு 1/2 கப்பு இல்லை 1 ஸ்பூன் இருக்கும். இந்த ஸ்பூனில் இது சின்ன ஸ்பூன், ஒரு இந்த கரண்டிக்கெல்லாம் 3/4 கரண்டி இருக்கும் ரவை மாவு. அது வந்து பொடி பண்ணி வச்சது கலந்து உப்பு போட்டு எல்லாம் கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது கூட வெங்காயம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறப்ப வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாமே கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 இது பச்சை மிளகா வந்து காலையில் இருந்ததை களி பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து வரமிளகாய் தான் போட்டிருக்கிறேன். இதை வந்து இப்போ சும்மா நம்ம டிக்கஷனுக்கு 1-2 தான் சாப்பிட முடியும். இவனும் வந்து தம்பி வந்தாலே அவனும் இப்போ ஹோட்டலில் வேணும்னு தான் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் அப்படியே வடிகிற மாதிரி இருக்குங்க. அந்த பேப்பரை வச்சோன்னா அந்த பேப்பரில் அவ்வளோ எண்ணெய் இருக்கும். சாப்பிட்ருவானுங்க. அந்த எண்ணெய் இப்படி தட்டி புழிஞ்சிட்டு சாப்பிடுவானுங்க. நம்ம செஞ்சோன்னா அது நக்கல் பேசுவானுங்க. பசங்களுக்கு சொல்லவே வேண்டாம்.
அந்த மாதிரி ஆகிடும். சரி, நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு ஆயில் சூடு பண்ணிவிட்டு பேசிட்டுருக்கலாங்க. இன்னுமே வந்து டவுனுக்கு போய் என்னால் லைட்டர்ஸ் வாங்க முடியலைங்க. தீக்குச்சி தான் இதுக்குன்னே 4 பொட்டி எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். இன்றைக்கி மட்டுமே காலையிலேருந்து இவ்வளோ நேரத்துக்கும் ஒரு 15 குச்சி. ஏன்னா அத்தனை முறை நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். ஒரு 15 முறையாவது நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து அப்பப்போ டிக்கஷன் சூடு பண்ணுறதுனால எல்லாம் வந்து போட்டு எடுத்துட்டுங்க. தீ கம்மி பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் வாசம் தாங்க. ஏன்னா இதுலேயே வந்து ஆல்ரெடியாக உப்பு எல்லாமே நல்லா உப்பு கொஞ்சம் உரைக்க தான் இருக்குது. மாவுக்கு போட்டேன்னா கல் உப்பு, அதனால் அந்த உப்பு அப்படியே அதிகமாக தான் இருக்குது. ரவை இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பார்க்கலாங்க. வரமிளகாயிலிருந்து அந்த விதையை வந்து வெளியே போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். மண் வெளியில் நம்மளுக்கு வந்து மண் இருக்குது. எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு அது இதுன்னு போட்டு வைப்பேங்க. அதே வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். மண் இருக்கிறதுனால அதில் போட்டு வச்சுருவேன். தக்காளி அது இதுன்னு சொல்லிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சாங்க. சும்மா காஞ்சிடுச்சு. சோடா மாவெல்லாம் போடலைங்க. நான் சோடா தூள் போட்டாவே எனக்கு வந்து அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால நான் அதிகமாக வந்து சோடா தூள் யூஸ் பண்ணதே இல்லை. இட்லிக்கு வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். எப்போயோ வாங்கி வச்சது அப்படியே கிடக்குது. 2 ஸ்பூன் இது 2 பாக்கெட் வாங்கினேன் டிமார்ட்டுக்கு போகும்போது. ஒன்று பிரித்தது, ஒன்று பிரிக்காமல் அப்படி இருக்குது. ஒன்று மட்டும் எதுக்கோ பிரித்தேன். வடிவேல் சொல்கிற மாதிரி வந்துட்டான்ற மாதிரி
வாங்க. அரிசி மாவு போண்டா டிக்கஷன் சாப்பிட்லாம்.